நிறைய கற்றுக்கணும். சொல்லுங்கள், வாரம் சர்ச்சில் உட்கார்றது மேட்ரு இல்லை, இங்கே எவ்வளோத்தை கற்றுக்கிட்டீங்கன்றதான் மேட்ரு. எவ்வளோ நேரம் உங்கள் காதை கொண்டு வந்து இங்கே எங்கிட்ட கொடுத்து எங்கிட்டேருந்து நிரப்பிட்டு போறீங்கன்றதான் முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையினால் உங்களை நிரப்ப விரும்புகிறார். இந்த செழிப்பிற்கான திறவுகோல் என்ன தெரியுமா? வார்த்தையில் முழுமையாக நீங்கள் நிரம்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் வெற்றி கிடைக்கும். அறிவில்லாமையால் சங்காரமாக்குறார்கள். இப்போ அறிவு வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும்? சங்காரத்தை இவன் அடிப்பான். அல்லேலூயா. பஞ்சத்தை பார்த்து நகைப்பீர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது பைபிளில். எப்படியா? ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? பஞ்சத்தை பார்த்தா சிரிப்பாப்லையா? நீங்கள் நானும் பஞ்சத்தை பார்த்து என்ன பண்ணோம்? சிரிக்கணும். குறைவு வந்துருச்சா பக்கன்னு சிரிப்பாப்புல. இயேசு கிறிஸ்து ஜீசஸ்ட குறைவுன்னு சொன்னால் சிரிப்பாப்புல. ஏன்? தண்ணி திராட்சை ரசமாக மாறிடும். 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு மாறிடும். அல்லேலூயா. இதுதான் பஞ்சத்தை பார்த்து நகைப்பீர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மனுஷன் பஞ்சத்தை பார்த்தோன்னே பயம் வந்துடுது. ஏன்? உனக்கு அதுக்கு உண்டான நாலேஜ் இங்கே இல்லை. பைபிளில் பஞ்சத்தில் தான் செழிச்சிருக்கிறாங்க. ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் வறட்சியான நிலத்தில் தண்ணியே வராத நிலங்களில் விதை விதைத்து அதே வருடத்தில் 100 மடங்கு அறுவடை பெற்றானா? கரங்களை தட்டுங்களேன். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு ஒரு பஞ்சம் வருதுன்னா என் கை செழிச்சிருன்னு எனக்கு தெரியும். இந்த கொரோனா வந்துச்சு, எல்லாரையும் லாக் பண்ணுறதுக்காக வந்துச்சு. ஆனால் அதுதான் எனக்கு பெரிய வாய்ப்பாக இருந்தது. இந்த கொரோனா டயத்தில் தான் நான் 27 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் ஒரே டயத்தில். அல்லேலூயா. அந்த டயத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு அத்தனை லட்ச ரூபாய்க்கு ரைஸு, தக்காளி, காய்கறிகள், அரிசி மூட்டை, சாப்பாடு கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருந்தோம். எல்லாம் அந்த நேரத்தில் பணத்தில் மூட்டை கட்டலாம். அந்த நேரத்தில் தான் நான் எனக்கு சரியான நிலம் என்று விதைச்சேன். இன்றைக்கி நல்லா இருக்கேன். அல்லேலூயா. அன்னைக்கு விதைச்சதெல்லாம் இன்றைக்கி முளைச்சி இதை அறுவடை பண்ணுறதான்னு தெரியாமல் உட்காந்துருக்குறோம். அல்லேலூயா. அப்போ நல்லா